பட்டியலினத்து பையனை கல்யாணம் பண்ணிப்பீங்க இவருக்கு அங்கயாவது மனசு குறுகுறுத்து போய் அந்த அம்மா முகமே வாடி போச்சு. எனக்கே அவ்வளவுதான் அவ்வளவு சங்கடமா இருக்கு. அங்க அந்த அவங்க சொல்றாங்க எல்லாம் மாறிக்கிறதுக்கு சரியாயிருந்தாங்க. அந்த டீச்சர் சொல்றாங்க இட் இஸ் ஒர்க்கிங் அவுட் சொல்றாங்க. இப்ப நீங்க யார மாடர்ன் இல்லைன்னு சொல்றீங்க? ஒருத்தர் கூட கை தூக்கல, ஒருத்தர் தூக்கல. கிராமத்தை விட்டு வெளியில வந்துடணும்னு சொல்றீங்களா? ஏன் ஜாதியில இருந்து வெளியில வர மாட்டேங்கிறீங்க? தனிப்பட்ட முடிவா இருக்க முடியாது சார். வீட்டை டிபெண்ட் பண்ணி இல்ல திரும்ப உங்க தனிப்பட்ட முடிவா வேணுங்கிறதானே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எனக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை. அதுதான் சார் நாங்க இதுக்கப்புறம் உருவாக்கணும்னு நினைக்கிறோம். குறைஞ்சபட்சம் இந்த பக்கம் ஒரு எத்தனிப்பு இருந்தது, ஒரு தவிப்பு இருந்தது, ஒரு குற்ற உணர்வு இருந்தது. ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ வீட்ல வந்து லவ் மேரேஜ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சார். எனக்கு இப்ப புரியவே இல்லை. இப்ப மட்டும் நீங்க எல்லாம் ஏன் அந்த தனித்த சுயமாய் சிந்திக்கிற ஆளாக இருந்தவர்கள் அரை நிமிடத்தில் வீடு குடும்பம் நீங்க தான் அந்த சுற்றமே சரியில்லை. நீங்க சார் நாங்க வேணாம்லாம் சொல்லல சார். இப்ப சமூகம் என்ன சொல்லுங்க? இப்ப பேசுறீங்க சமூகத்தை பத்தி. இதுக்கு முன்னால சமூகத்துக்கு எதிராக தான் நீங்க பேசுறீங்க. என்ன சொன்னீங்க? ஒரு சமூகம் தானே கேட்டுச்சு குழந்தை பெற்றுக்கிறத பத்தி. அது தப்புன்னு சொன்னீங்கல்ல. இப்ப அந்த சமூகத்தை பத்தி கவலைப்படுறீங்க நீங்க? ஊர்ல இருக்கவங்களுக்கு பழைய ஆளு, அவனுக்கு எல்லாம் மாடர்னிட்டி இல்ல, அவங்க ரொம்ப பிற்போக்குவாதிகள் சொன்னீங்கல்ல. நீங்க யாரு? சின்னதுல இருந்தே வந்து அப்படியே சொல்லி வளர்த்தாங்க சார். உண்மை அதுதான் சார். டக்குனு சின்னதுல இருந்து அல்ல 5 மணிக்கு எந்திரி, இந்த ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது, மாமியார் பேச்ச தான் கேட்கணும், போற இடத்துல என் பேரை காப்பாத்தணும், அவங்க முன்ன பின்ன இருந்தாலும் அனுசரிச்சு போகணும்னு தானே சொன்னாங்க. அது எல்லாத்தையும் உடைச்சாச்சுல. அப்புறம் இதை மட்டும் உடைக்க கூடாது. கண்டிப்பா